வணக்கம். கலாம் ஆண்டு 6 மாதம் 5 நாள் 30 வியாழக்கிழமை மார்ச் 12 2026. இன்றைய நம்பிக்கை செய்திகள். உலகில் 2 அரசியல் தலைவர்கள் ஒருவரை ஒருவர் அழிப்பதற்காக போர் செய்கிறார்கள். இந்த இரு ஆன்மீக தலைவர்கள் உலகின் அமைதிக்காக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். சென்ற வாரம் திருமூர்த்திமலை உலக சமாதான ஆலயம் உலக அமைதி தூதுவர் குருமகான் அவர்கள் மகாராஷ்டிர மாநிலம் ஜல்கானில் நடைபெற்ற பீஸ் பில்டர்ஸ் ஃபார்ம் கருத்தரங்கில் கலந்து கொள்ள அறங்காவலர்கள் குழுவுடன் சென்றிருந்தார். அப்போது குருமகான் அவர்கள் மகாராஷ்டிரா மாநிலம் ஜல்கான் ஜெயின் நீர்நிலைகள் பாதுகாப்பு அமைப்பின் நிர்வாக இயக்குனர் அஜித் பவ் அவர்களுடன் உலக அமைதிக்காக பேசிக் கொண்டிருப்பது எதிர்காலத்துக்கான நம்பிக்கை. நம்பிக்கை செய்திகளுக்காக புதுச்சேரியிலிருந்து ஜூலிதாஸ். ஈரோடு நாடக கொட்டகை ஒருங்கிணைக்கும் வனப்பேச்சு என்கிற பேரண்டச்சி நாடகம் மாவட்ட ஆட்சியர் கந்தசாமி அவர்கள் தலைமையில் அக்னி ஸ்டீல்ஸ் நிர்வாக இயக்குனர் தங்கவேலு அவர்கள் முன்னிலையில் ஈரோடு கொங்கு கலையரங்கத்தில் மார்ச் 14 அன்று மாலை 6 மணிக்கு ஈரோடு மாவட்ட ஆட்சியர் கந்தசாமி அவர்கள் தலைமையில் அக்னி ஸ்டீல்ஸ் நிர்வாக இயக்குனர் தங்கவேலு அவர்கள் முன்னிலையில் திரைக்கலைஞர் ரோகிணி மையப்பாத்திரமேற்று நடிக்கும் வனப்பேச்சு என்கிற பேரண்டச்சி நாடகம் நடைபெற இருக்கிறது. இதற்கு கட்டணம் ஏதும் இல்லை. மேலும் தொடர்புக்கு 9944336007 மற்றும் 9894819032. நம்பிக்கை செய்திகளுக்காக புதுச்சேரியிலிருந்து கவிதாராஜ். தமது கடைக்கு முன் கண்தான விரிவான விழிப்புணர்வு பதாகை. தென்காசியில் நெல்லை வெங்கட், காயா ரோஹன் இருவரும் நண்பர்கள். ஸ்ரீஜெயம் நெல்லை ஆட்டோ ஏஜென்சிஸ் பார்ட்னர், அத்துடன் நல்லூர் வட்டத்தின் பொறுப்பாளர்கள். இவர்கள் தென்காசியில் தமது கடைக்கு முன் கண்தானம் பற்றிய விரிவான தகவல்கள் அடங்கிய பதாகையை வைத்துள்ளனர். இதை பார்த்துவிட்டுதான் கடைக்குள் வரும்படியாக அதை அமைத்து மக்களுக்கு விழிப்புணர்வு ஊட்டி வருவதற்கு நல்லூர் வட்டம் விழிப்புணர்வு கள மாநில பொறுப்பாளர் உஷா தமது பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறார். நம்பிக்கை செய்திகளுக்காக புதுச்சேரியிலிருந்து ஜூலிதாஸ். தாம் படித்த பள்ளியின் 114வது ஆண்டு விழாவை நடத்த முன்னாள் மாணவர்களுக்கு மார்கோஸ் அழைப்பு. நல்லூர் வட்டத்தின் அமைப்புசாரா தொழிலாளர்கள் துறை மாநில பொறுப்பாளர் மார்கோஸ் தாம் படித்த தேனி மாவட்டம் எரசக்க நாயக்கனூர் RC தொடக்க பள்ளியை மேம்படுத்தும் நோக்கத்தில் வருகிற பள்ளியின் 114வது ஆண்டு விழாவை முன்னாள் மாணவர்களை ஒருங்கிணைத்து சிறப்பாக கொண்டாட தாமாக பொறுப்பேற்று முன்னாள் மாணவர்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளார். என்னை போன்று முன்னாள் மாணவர்கள் ஒவ்வொருவரும் விழா சிறக்க பொறுப்பேற்க முன் வருமாறு இதன் மூலம் அழைப்பு விடுப்பதாக மார்கோஸ் தெரிவித்தார். விழா பற்றி மார்கோஸ் மேலும் தெரிவிக்கையில், பள்ளி ஆண்டு விழா மார்ச் 18 அன்று நடைபெறும். விழாவை முன்னிட்டு மாணவ மாணவியருக்கான விளையாட்டு தனித்திறமை போட்டிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதில் வெற்றி பெறும் மாணவ மாணவியர்களுக்கு முன்னாள் மாணவர்கள் மெடல் மற்றும் சான்றிதழ் வழங்க ஏற்பாடு செய்துள்ளார்கள். மேலும் கலை நிகழ்ச்சிகள், பேச்சு போட்டியும் இடம்பெறும். மார்ச் 18 விழா அன்று 114ஆம் ஆண்டு விழாவை முன்னிட்டு 114 மரக்கன்றுகள் நடுவதற்கு முன்னாள் மாணவர் திரு கிரீன்போஸ் பொறுப்பேற்றுள்ளார். பல ஆயிரத்திற்கும் மேல் மாணவர்கள் இங்கு படித்துள்ளதால் அவர்களில் பலர் இராணுவம், காவல்துறை, நீதித்துறை மற்றும் அனைத்து அரசு துறைகளிலும் பொது நிறுவனங்களிலும் பணிபுரிந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அனைவரும் இதன் மூலம் ஒருங்கிணைந்து பள்ளி மற்றும் நம் கிராம வளர்ச்சிக்கு பங்களிப்பார்கள் என்று நம்புவதாக மார்கோஸ் தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக புதுச்சேரியிலிருந்து கவிதாராஜ். லட்சிய ஆசிரியர்களுக்கான வார கூடுதல் வெள்ளி மாலை 7 மணிக்கு. லட்சிய ஆசிரியர்களுக்கான வார கூடுதல் வெள்ளிதோறும் மாலை 7 மணிக்கு நடைபெறும் என்றும் அதில் ஆசிரியர்கள் மாணிக்க மாணவர்களை கண்டறிவதிலும் உருவாக்குவதிலும் பள்ளியை கல்வி கோயிலாக உருவாக்குவதில் நமது பங்கு, மாணவர்களிடையே தனித்திறமைகளை, நற்பண்புகளை, தலைமை பண்புகளை, சமூக உணர்வுகளை கண்டறிவதிலும் ஊக்குவிப்பதிலும் நமது பங்களிப்பு அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள தயாரிப்புடன் வருமாறு லட்சிய ஆசிரியர் துறை மாநில பொறுப்பாளர் காந்திமதி தெரிவித்தார். மேலும் விவரங்களுக்கு 8883697891 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். நம்பிக்கை செய்திகளுக்காக சேலத்திலிருந்து சி. ஹரிஸ்வேதா. இத்துடன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன.